ஒரு யானையை எப்போ பார்த்தாலுமே ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு, ஒரு சந்தோஷம். இதே போல தான் ஒரு விமானத்தை பார்த்தாலும் இந்த மாதிரியான உணர்ச்சிகள் மேம்படும். அதே போல் ஒரு உணர்ச்சி ஒரு கார் உற்பத்தியாகும் தொழிற்சாலையை பார்க்கும்போதும் ஏற்படும். ஸோ நாம் இப்போ இருக்கிறது சென்னை அடுத்து இருக்கக்கூடிய திருப்பரம்பத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஹூண்டாய் மோட்டார் கம்பெனியோடைய தொழிற்சாலைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பல கட்டங்களில் இங்கே ஒரு கார் உருவாகுது. ஹூண்டாயில் கார்களை எப்படி அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபேக்ட்ரியில் இது தயாரிக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு சேஃபாக இந்த கார்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபில்டு டேவாக தான் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு கார் தொழிற்சாலையாக இருந்தாலும் ஆரம்ப புள்ளி என்பது இந்த ப்ரெஸ் ஷாப் தான். இந்த ப்ரெஸ் ஷாப்பில் தான் ஷீட்ஸ் எல்லாம், மெட்டல் ஷீட்ஸ் எல்லாம் ரோலாக வரும். இந்த ஷீட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கார்களுக்கு தகுந்த மாதிரி டோர் பேனலா, ஃப்ரண்ட் பேனலா, சைட் பேனலா, ரியர் பேனலா என்ற வகையில் வெட்டி அதற்கான ஷேப்பில் க்ரீஸ் கோடுகளையும் கொடுத்து அனுப்பக்கூடிய இடம்தான் இந்த ப்ரெஸ் ஷாப் என்பது. வாங்க இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா டை. இந்த டைன்னா இது வெனியூனுடைய டை, இது எஸ்டருடைய டை. ஒரு காரை உருவாக்குவதற்கு தேவையான அச்சு இதுதான். எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாரை நம்ம ஒரு அச்சில் வச்சு செய்வோமோ அது மாதிரி ஒரு காருக்கு தேவையான பேனல்ஸ், இப்போ சைட் பேனல் இருக்குது, டோர் பேனல் இருக்குது, ரூஃப் பேனல் இருக்குன்னா ஒவ்வொரு பேனலுக்கும் ஒவ்வொரு டை இருக்கும். ஸோ ஒரு காருக்கான இந்த டையை செய்யறதுக்கே பல கோடி ரூபாய் செலவாகும். இதெல்லாம் கொரியாவில் உற்பத்தியாகி செய்யப்பட்டு இங்கே வரக்கூடிய டை இதெல்லாம். ரைட், இந்த டையை வச்சு தான் இந்த ப்ரெஸ் ஷாப்புக்கு வரக்கூடிய இந்த ஷீட் மெட்டல், அதாவது பேலா ரோல் மாதிரி, ஒரு பேப்பர் ரோல் மாதிரி தான் இந்த ஷீட் மெட்டல்ஸ் எல்லாம் வருது. இந்த ஷீட் மெட்டலை கட் பண்ணி ஒரு காருக்கு தேவையான ரியர் பேனலோ இல்லை ஒரு ஃப்ரண்ட் பேனலோ இல்லை சைட் பேனலோ தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வராங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். முதல்ல இந்த காருக்கு என்ன மாதிரியான ஒரு பாடி லைன் வேணும், எந்த மாதிரியான ஷோல்டர் லைன் வேணும், என்ன மாதிரியான போனட் லைன் வேணும், எந்த மாதிரியான ஒரு ஷேப் வேணும், அது எல்லாமே டிட்டர்மின் பண்ணி தான் இந்த டை உருவாக்கப்படுது. இந்த டை தான் இங்கே வரக்கூடிய இந்த ஷீட் மெட்டலை எந்த மாதிரியான ஒரு உருவத்துக்கு தேவையோ அந்த மாதிரி உருவமாக மாற்றுது. இந்த டையில் இந்த ஷேப் உருவாகும் பொழுது மிகப்பெரிய அழுத்தத்திற்கு, ப்ரெஷருக்கு இது உள்ளாகும் போது ஏதாவது கிராக்ஸ் உருவாக்குதா அப்படின்னு நீங்கள் கண்காணிக்கிறதுல இந்த 10 கேமராவும் இந்த இன்ஃப்ராரெட் சென்சாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஷேப் உருவாக்கிட்ட பிறகு இதை கட் பண்ணுறாங்க. இதை கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் வேணுமோ அதுவும் அங்கே போடப்பட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஒரு ஷீட் மெட்டலாக போகிறது. இது போன இந்த இடத்துல ஒரு டோர் பேனலாகவும் இல்லை ஒரு ரியர் பேனலாகவும் இங்கே வருது. டோருடைய இன்னர் பார்ட்ஸ் இங்கே நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ எந்த இடத்துல கட் பண்ணணும், எந்த இடத்துல எந்த ஷேப் கொடுக்கணும், எந்த அளவுக்கு க்ரீஸ் வரணும், இது எல்லாமே டை முடிவு பண்ணி அந்த டைலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரெஸ் ஷாப்பில் செய்யக்கூடிய வேலை. இந்த ஹூண்டாய் மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஸ் ஷாப்பை இப்போ முடிச்சிட்டோம். இந்த ப்ரெஸ் ஷாப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெஸ் ஷாப்பில் மெட்டீரியல் ஷீட் மெட்டல்லாம் எப்படி கட் பண்ணாங்க, எப்படி க்ரீஸ் கோடுகள்லாம் அங்கே உருவாக்குனாங்கன்றதை பார்த்தோம். ஸோ அந்த ஷீட் மெட்டல்லாம் இப்போது அடுத்து இங்கே பாடி ஷாப்புக்கு வந்திருக்கு. ஸோ இது பாடி ஷாப். இங்கே 2 பாடி ஷாப் இருக்குது, பாடி ஷாப் 1, பாடி ஷாப் 2ன்ட்டு. இந்த ஹூண்டாய் மோட்டாரில் இருக்கக்கூடிய இந்த பாடி 2, அதாவது இந்த பாடி ஷாப் 2 தான் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட், புதியது, நவீனமானது அப்படின்னு சொல்லலாம். அவங்க கட் பண்ணி கொடுத்த அந்த பாடி பேனல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடி பேனல்ஸ் எல்லாம் இங்கே வெல்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வெல்டிங் தான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு இங்கே வெல்டிங் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏறக்குறைய 7550 வெல்டிங் இங்கே நடக்க போகுது. இந்த வெல்டிங்கை யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீ பறக்குன்னுவாங்கல்ல, தீயாக வேலை செய்யணும் குமார்ன்ற மாதிரி இங்கே தீயாக வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் வேலை செய்கிறது அத்தனையுமே ரோபோஸ் தான். எத்தனை ரோபோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 450 ரோபோஸ் டோட்டலாக ஹூண்டாய் பிளான்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த பாடி ஷாப்பில் மட்டுமே 232 ரோபோஸ் இருக்குது.
நம்ம வீடுகளில் ஒரு ஏறக்குறைய ஒரு 50 ஒரு 100 பேரோ இல்லை ஒரு 400 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஸோ ஒரு பெரிய பந்தி வச்சு சாப்பாடு போடுறோன்னு வச்சுங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இலைக்கு பச்சடி வரல, அந்த இலைக்கு பாயசம் வரல, இந்த இலைக்கு மோர் வரல அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தர் சத்தம் போட்டே இருப்பாங்க. ஸோ 400 பேருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே ஒருத்தருக்கு போதும் ஆகிடும். அந்த இடமே அல்லோகலப்படும். ஆனால் இந்த இடத்துல ஒரு மணிக்கு 66 கார்கள் இங்கே தயாரிக்கப்படுது. ஒவ்வொரு கார்லேயும் 500, 600 உதிரி பாகங்கள் இருக்குது. ஸோ இந்த எல்லா உதிரி பாகங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடியது, வெவ்வேறு ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடியது. இங்கே எல்லாமே இது அசம்பிளி மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய கார்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மணிக்கு 66 இருக்கலாம். ஆனால் எத்தனை வகையான கார்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100 விதமான கார்கள். ஹேஷ்பேக்கும் செடானும் சேர்ந்தே மொத்தம் 5 மாடல் தானே இருக்குது. இதில் எங்கே 100 வருதுன்னு கேட்கலாம். ஒவ்வொரு மாடலுக்கும் ஏறக்குறைய 7, 8 வேரியண்ட் இருக்கும். அதே போல் வெளிநாடுகளுக்கு இங்கே நிறைய கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த கார்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இதெல்லாம் கணக்கெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியண்ட் இருக்குது, எத்தனை மாடல் இருக்குது, இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா 100 விதமான கார்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். பட் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நடக்க இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு தூசு இல்லை, துரும்பு இல்லை, ஒருத்தர் கூட பேசிக்க மாட்டேன்றாங்க. எல்லாருமே ஆட்டோமேட்டடாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே என்ன வேலைகள் அவங்க செய்யணுன்றது அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு. இப்போது இந்த அசம்பிளி 2வில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிம் 1, ட்ரிம் 2, சேஷி 1, சேஷி 2, அந்த இடத்துல டோர் ட்ரிம், ஃபைனல் 2 அப்படின்ட்டு ஒரு 7 விதமான ஒரு லைன்ஸ் இருக்கிறத நாம் பார்க்குறோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெஷ் ஷாப், பாடி ஷாப், பெயிண்ட் ஷாப், இந்த 3 கட்டங்களையும் தாண்டி ஒரு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக வரக்கூடிய இந்த கார்கள் முதல்ல இந்த ட்ரிம் 1 இந்த லைனில் தான் வருது. இந்த ட்ரிம் 1ல் இந்த காரினுடைய பேஸ்மெண்ட்டில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த ஒயரிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிடுறாங்க. ஸோ முழுக்க இந்த ட்ரிம் 1 பொறுத்த மட்டும் எல்லா விதமான ஒயரிங் வேலைகளையும் முதல்ல இங்கே செய்யப்படுகிறது. இங்கே ஆக்சுவலாக மேனுவலாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்ததாக ட்ரிம் 2 அந்த லைனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இங்கே பொறுத்துறாங்க. ஸோ அதன் பிறகு தான் சேஷி 1, சேஷி 2. இந்த அசம்பிளி லைனில் இது போல் 250 ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஒர்க் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு உதவி பாகங்களை இவங்க பொறுத்துறாங்க. அதாவது இந்த ட்ரிம் லைனுடைய டிஎன்ஏன்றது என்ன ப்ரெஷரில் என்ன டார்க்கில் இவங்க போல்ட்டை முடுக்கிறாங்கன்றது தான். இது இங்கே ஆரா இருக்குது, இந்த இடத்துல நியாஸ் இருக்குது, அந்த இடத்துல வேறு ஒரு கார் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட் இருக்குது, ஒவ்வொரு மாடல் இருக்குது. எந்த மாடலுக்கு எந்த உதவி பாகங்களை பொருத்தணும் எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தப்பான ஒரு உதவி பாகத்தை மாற்றிடக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மானிட்டர் இருக்குது. இந்த மானிட்டரில் இந்த ஒர்க் ஸ்டேஷனில் என்ன கார் இப்போ வரப்போகுதுன்றது இங்கே காட்டுது. இந்த க்ரீன் லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 428. ஸோ இதான் 428 இந்த குறிப்பிட்ட கார். இந்த குறிப்பிட்ட கார் என்ன கலரில் இருக்குது, இப்போ இது ரைட் ஹேண்ட் ட்ரைவா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவா, ஸோ இந்த காருக்கு என்ன உதவி பாகம் பொறுத்த வேணும்ன்றதை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு இருக்குது. இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. இப்போது எந்த உதிரி பாகம் தேவையோ இந்த காருக்கான அந்த பாக்ஸ் மட்டும் தான் இங்கே ஓப்பன் ஆகும், மற்ற பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரிம் 1லையும் ட்ரிம் 2லையும் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சாச்சு. அதன் பிறகு இங்கே லைனுக்கு வருது. ஸோ இந்த லைன் மேரேஜ் லைன். இந்த இடத்துல தான் இந்த காரினுடைய சேஷியையும் இன்ஜினையும் ஒன்றா இணைக்கிறாங்கன்ற ஒரு அர்த்தத்தில் தான் இது மேரேஜ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, டீசல் இன்ஜின் இருக்குது, சிஎன்ஜி லைன் இருக்குது. ஸோ எந்த வேரியண்ட்டுக்கு எந்த மாடலுக்கு எந்த இன்ஜின் பொருத்தணும் இதெல்லாம் நாம் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் டிசைட் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம், கம்ப்யூட்டர், சென்சார்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது சென்ஸ் பண்ணிடுது. இந்த ஸ்டேஷனுக்கு இந்த வண்டி தான் வருது, இந்த வேரியண்ட் தான் வருது. ஸோ அதனால் இதற்கு இந்த இன்ஜின் தான் அப்படின்னு இதுவே முடிவு பண்ணி அதே வரிசையில் தான் இந்த இன்ஜினும் இங்கே வரிசையாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த காருக்கு இந்த இன்ஜின் என்பதை இவங்க பொறுத்துறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு பென்ஷீட்
அதாவது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டாக இருக்கலாம், இல்லை ரியர் விண்ட்ஷீல்டாக இருக்கலாம். ஒரு காருக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நமக்கு தெரியும். ஏன்னா காற்றையோ இல்லை மழை நீரையோ இது உள்ளே அனுப்பக்கூடாது. ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு இது டைட்டாக, ஏர் டைட்டாக, வாட்டர் டைட்டாக இந்த விண்ட்ஷீல்டு பொருத்தப்படணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்ட்ஷீல்டை பொருத்துறதுக்கு முன்னாடி மேனுவலாகவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சீலண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த விண்ட்ஷீல்டு தான் இங்கே பொருத்த போகிறாங்க. இந்த விண்ட்ஷீல்டுக்கு ஆட்டோமேட்டடாகவே இந்த சீலிங் இங்கே நடந்துடும். இதை மேனுவலாக பண்ணுறதை விடவும் இதை ஆட்டோமேட்டடாக இப்படி பண்ணும்போது ரொம்ப சீராகவும் இடைவெளி இல்லாமலும் ரொம்ப ரொம்ப துல்லியமாகவும் இங்கே க்ளூ இங்கே அப்ளை பண்ணப்படுது. ஸோ அதனால தான் இவங்களால் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சுலபமாக ஏர் டைட்டாக, வாட்டர் டைட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தகடுகள்லாம் தகதகன்னு ஒரு காராக உருவெடுக்கிறதுக்கு இன்னும் பல கட்டங்களை இங்கே தாண்ட வேண்டியது இருக்குது. இன்னும் பல லைன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், இந்த லைன்ஸில் தான் ஆக்சுவலாக ஸ்டேரிங் வீல்லேருந்து ஆரம்பித்து சீட்ஸு, சென்ட்ரல் கன்சோல், இன்னும் பல விஷயங்கள், பல பொருட்கள் இங்கே பொருத்தப்பட போகிறது. ஸோ இங்கே பொருத்தப்படுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் முழுமையடைந்து கடைசியாக ஒரு முழுமைபெற்ற காராக இது இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. இந்த முழுமைபெற்ற கார்கள்லாம் எந்த வாடிக்கையாளர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு போக போகுதுன்னு தெரியல. ஸோ எங்கே போகிறதா இருந்தாலும் அது அங்கே பல லட்சம் கிலோமீட்டர்கள் அவர்களோடு ஓடியாக வேண்டும். ஸோ எந்த விதமான ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அங்கே ஓடணும்னா இதோ இந்த ஃபேக்ட்ரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ட்ராக்கில் இது ஒரு சில கிலோமீட்டர்கள் ஓடி தன்னை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த சோதனை ஓட்டம் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சோதனை ஓட்டத்தை கடந்து இது பல சாதனைகளை படைப்பதற்காக வாடிக்கையாளர்களிடம் சென்று சேர இருக்கின்றது. ஸோ இதுதான் இந்த ஒரு தகடு ஒரு தகதகன்னு காராக உருவெடுக்கும் கதை. நன்றி, வணக்கம்.